சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் கடலூரில் விறகுகள் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் அதன் விலை உயரும் என வியாபாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். விவேக்குமார், சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் விறகுகளின் விலை உயரக்கூடும் என வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எவ்வளவு விலை உயரும் என எதிர்பார்க்கலாம்? விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. மத்திய கிழக்கு நாடுகள்ல நிலை வரும் பதற்றமான போர் சூழல் காரணமா சமையல் எரிவாயு விநியோகத்துல தற்பொழுது தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமா எண்ணெய் நிறுவனங்கள் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் விநியோகத்தை கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால விறகு அடுப்பில் சமையல் செய்ய உணவக உரிமையாளர்கள் தயாராகி வரும் நிலையில இதன் விளைவாக கடலூர்ல விறகுகளின் விற்பனை அதிகரித்து வருகிறது. மேலும் இது குறித்து இங்கு கடலூரில் இருக்கக்கூடிய விறகு விற்பனையாளர்கள் தெரிவிக்கும் பொழுது சிலிண்டர் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டின் காரணமா பல உணவக உரிமையாளர்கள் தற்பொழுது விறகு அடுப்புக்கு மாறியுள்ளதாகவும், வழக்கமாக வாங்குபவர்களை விட தற்போது அதிகமானோர் விறகுகளை வாங்கி செல்கின்றனர். அது மட்டுமின்றி ஒரு குண்டு விறகு சுமார் 25 கிலோ எடையுடன் 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், விறகு விற்பனை மையங்கள்ல தற்பொழுது 200 முதல் 300 குண்டுகள் வரை இருப்பு வைத்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அதிக அளவுல பொதுமக்கள் அந்த விறகுகளை வாங்கி செல்வதால் விறகு பற்றாக்குறையும் ஏற்படும் சூழல் உருவாகலாம் எனவும் அந்த வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் அது மட்டுமன்றி அப்படி அதிகப்படியான சூழல் ஏற்பட்டால் கொள்முதல் செய்யும் இடங்களிலும் விறகின் விலை அதிகரிக்கும் என்ற அபாயம் உள்ளதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதுபோன்று எனவே மக்கள் தங்களுக்கு தேவையான அளவு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். சிலிண்டராக இருந்தாலும் அதே போல விறகாக இருந்தாலும் தேவைக்கு மட்டுமே சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வியாபாரிகள் வைத்துள்ளனர். அதுபோன்று தற்போது அந்த ஒரு குண்டின் விலை தற்போது 400 ரூபாய் அளவுக்கு அதிகமாக உள்ளதாக, 300 ரூபாய் விற்ற விறகு தற்போது 400 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இது மேலும் அதிகரிக்க கூடும் எனவும் தற்போது வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். யுவராணி, சிலிண்டர் தட்டுப்பாட்டால் விறகுகளின் விலை உயரக்கூடும் என வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேக்குமார்.